அதாவது சஹீஹ் முஸ்லிமில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அது பெரிய முழு சிறப்பும் வருது. இந்த உங்கள் ஆண் பிள்ளைகளையும் உங்களோட பெண் பிள்ளைகளையும் அலைங்க, எங்களையும் உங்களையும் அலையுங்கள். எதுக்கு? முபாஹலாக்கு அலைங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை அழைச்சாங்களாம், ஃபாத்திமா அழைச்சாங்களாம், ஹசன் அழைச்சாங்களா, ஹுசைன் அழைச்சாங்களா, அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லி, யா அல்லாஹ் இவர்கள் எனது குடும்பத்தினர் அப்படின்னு சொன்னாங்களாம். அலைங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை அழைச்சாங்களாம், ஃபாத்திமா அழைச்சாங்களா, ஹசன் அழைச்சாங்களா, ஹுசைன் அழைச்சாங்களா, அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லி, யா அல்லாஹ் இவர்கள் எனது குடும்பத்தினர் அப்படின்னு சொன்னாங்களாம். அலைங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை அழைச்சாங்களாம், ஃபாத்திமா அழைச்சாங்களா, ஹசன் அழைச்சாங்களா, ஹுசைன் அழைச்சாங்களா, அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லி, யா அல்லாஹ் இவர்கள் எனது குடும்பத்தினர் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. சரியா? அப்போது இதில் அவர் என்ன இந்த இடத்துல சொல்ல வரார் அப்படின்னு சொன்னால், அது என்ன இவங்களை ரசூலுல்லாஹ் குடும்பம் பண்ணுறாங்க, மனைவியை கூப்பிடுங்க அதில் வந்திருக்குது. அலி எப்படி இதுக்குள்ளே வந்தார்னு இருக்கிறார். அதான் எங்களையும் உங்களையும் என்று வார்த்தை வருது. அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும், நஃப்ஸி நஃப்ஸக்கும்னு சொல்லலை, நஃப்ஸி நஃப்ஸக்கேன்னு சொல்லலை, என்னையும் முன்னேன்னு சொல்லலை, அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும், எங்களையும் உங்களையும் என்று. எங்களையில் ரசூலுல்லாஹ் விரும்பினவங்களும் சேர்த்துக்கலாம், என்ன பிரச்சனை? ஆதரவாளர் கேட்கலாம், சஹாபாக்களை சேர்த்துக்கலாம், யாரையும் சேர்த்துக்கலாம். சரியா? அலியில் அவங்கள சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லி, இது என்ன குடும்பம்ன்றாங்க. சரியா? என்ன இதில் என்ன முரண்பாடு உங்களுக்கு இருக்குது? அப்புறம் ரசூலுல்லாஹ் மனைவிமார் கூப்பிடல, எப்படி எல்லாத்தையும் ஒரு ஆள் அந்த இடத்துக்கு கூப்பிடுறது? அலி நாங்கள் அஜ்னபியே, ரசூலுல்லாஹ் மனைவிமார்களே, ரசூலுல்லாஹ் மனைவிமார் கூப்பிடலைன்னு அதில் இல்லையே, ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை கூப்பிடலைன்னு அதில் இல்லை. அவர்கள் எல்லாம் அஜ்னபிகள், அவங்களை அழைக்கவில்லைன்னு இருந்தால் தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணும். அவர்கள்லாம் அழைத்து கொண்டு போய் தான் முபாஹலா செய்யுங்க குர்ஆன் வசனம் சொல்லுது. இவங்க அதில் இல்லைன்னு எங்கே இருக்குது? அப்போ உங்களோட பிரச்சனையெல்லாம் முரணாக்குற சிந்தனை.